வணக்கம் மாணவ செல்வங்களே! இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒட்டுமொத்த அதிர்வெண் விநியோகத்தின் வரைகலை பிரதிநிதித்துவம். மாணவர்களே, 9ஆம் வகுப்பில் பார் வரைபடங்கள், செவ்வக வரைபடம் மற்றும் அதிர்வெண் பலகோணங்கள் மூலம் தரவை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்த அதிர்வெண் விநியோகத்தின் கருத்தை புரிந்து கொள்வீர்கள். குறைவானது மற்றும் அதிகமாக ஓகிவ் வேறுபடுத்துங்கள். ஒட்டுமொத்த அதிர்வெண் வளைவுகளை வரைபடமாக வரைவது எப்படி என்பதை அறிக. சராசரியை அடையாளம் காண கொடுப்பதை பயன்படுத்துங்கள். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: இடைநிலை, காலாண்டுகள், ஒட்டுமொத்த அலைவரிசை, ஓகிவ் விட குறைவு, ஓகிவ் விட அதிகம், வரம்புகள். இப்போது ஒரு ஒட்டுமொத்த அதிர்வெண் விநியோகத்தை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்துவோம். குறிப்பு: ஒட்டுமொத்த அதிர்வெண் வளைவுகளை வரைய வகுப்பு இடைவெளிகள் தொடர்ச்சியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஏனெனில் ஒட்டுமொத்த அலைவரிசைகள் எல்லைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன, ஆனால் வரம்புகளுடன் அல்ல. ஒட்டுமொத்த அதிர்வெண் வளைவு ஓகிவ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகிவ் இரண்டு வகைகளில் உள்ளது. ஒன்று, குறைவாக வழங்குதல். 2, அதிகமாக வழங்குதல். தரவு தொகுப்பின் இடைநிலை மற்றும் காலாண்டுகளை அடையாளம் காண வழங்குதல் உதவுகிறது. இப்போது ஓகிவை விட குறைவாக எப்படி வரையலாம் என்பதற்கான உதாரணத்தை பார்ப்போம். பின்வரும் விநியோகம் ஒரு தொழிற்சாலையின் 50 தொழிலாளர்களின் தினசரி வருமானத்தை வழங்குகிறது. அதை ஓகி விட குறைவாக வரையவும். தீர்வு: ஓகிவை விட குறைவாக வரைய முதலில் விநியோகத்தை வகையை விட குறைவான ஒட்டுமொத்த அலைவரிசை விநியோகத்திற்கு மாற்றவும். வகையை விட குறைவாக செய்ய வகுப்பு இடைவெளியின் மேல் எல்லையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போது தரவை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்த கிடைமட்டத்தில், அதாவது எக்ஸ் அச்சு, வகுப்பு இடைவெளிகளின் மேல் எல்லைகளையும், செங்குத்து, அதாவது ஒய் அச்சு, அவற்றுடன் தொடர்புடைய ஒட்டுமொத்த அதிர்வெண்களையும் குறிக்கவும். இப்போது திட்டமிடப்பட வேண்டிய மதிப்புகளை கண்டறியவும். இப்போது, அதாவது மேல் எல்லை தொடர்புடைய ஒட்டுமொத்த அதிர்வெண் மூலம் கொடுக்கப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளுடன் தொடர்புடைய புள்ளிகளை அமைக்கவும்.
அதாவது அடைப்புக்குறிக்குள் 300 மற்றும் 12, அடைப்புக்குறிக்குள் 350 மற்றும் 26, அடைப்புக்குறிக்குள் 400 மற்றும் 34, அடைப்புக்குறிக்குள் 450 மற்றும் 40, அடைப்புக்குறிக்குள் 500 மற்றும் 50. இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் வரைந்து அவற்றை ஃப்ரீ ஹேண்ட் மென்மையான வளைவு மூலம் இணைக்கவும். வரைபடம். மேலே உள்ள புள்ளிகளை திட்டமிடுவதன் மூலம் நமக்கு தேவையான ஓகி வகையை விட குறைவாக பெறுகிறோம். இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் வரைந்து அவற்றை ஃப்ரீஹேண்ட் முறையில் இணைக்கவும். நமக்கு தேவையான ஓகி வகையை விட குறைவாகவே கிடைக்கும். இப்போது ஓகிவை விட அதிகமாக எப்படி வரையலாம் என்பதற்கான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கிராமத்தின் 100 பண்ணைகளில் 1 ஹெக்டர் கோதுமை உற்பத்தி விளைச்சலை பின்வரும் அட்டவணை வழங்குகிறது. அதை ஓகிவை விட என்று வரையவும். தீர்வு. ஓகிவை விட அதிகமாக வரைய முதலில் விநியோகத்தை வகை ஒட்டுமொத்த அதிர்வெண் விநியோகத்தை விட அதிகமாக மாற்றவும். வகையை விட அதிகமாக செய்ய வகுப்பு இடைவெளியின் கீழ் எல்லையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போது தரவை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்த கிடைமட்டத்தில், அதாவது எக்ஸ் அச்சு, வகுப்பு இடைவெளியின் கீழ் எல்லையையும் செங்குத்து, அதாவது ஒய் அச்சு, அவற்றுடன் தொடர்புடைய ஒட்டுமொத்த அதிர்வெண்களையும் குறிக்கவும். இப்போது திட்டமிடப்பட வேண்டிய மதிப்புகளை கண்டறியவும். மொத்தம் 50 குவிண்டால்களுக்கு மேல் விளைவிக்கக்கூடிய 100 விவசாயிகள் உள்ளனர். 55 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கையை பெற 55 குவிண்டாலுக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் 100 விவசாயிகளிடமிருந்து விவசாயிகளை கழிக்க வேண்டும். அதாவது 100 கழித்தல் 2 ஈடு 98.55 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய 98 விவசாயிகள் உள்ளனர். 60 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கையை பெற 60 குவிண்டால்களுக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் 98 விவசாயிகளிடமிருந்து விவசாயிகளை கழிக்க வேண்டும். அதாவது 98 கழித்தல் 8 ஈடு 90.60 குவிண்டால்களுக்கு
65 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கையை பெற 65 குவிண்டாலுக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் 90 விவசாயிகளிடமிருந்து விவசாயிகளை கழிக்க வேண்டும். அதாவது 90 கழித்தல் 12 ஈடு 78. 65 குவிண்டால்களுக்கு மேல் விளைவிக்கக்கூடிய 78 விவசாயிகள் உள்ளனர். 70 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கையை பெற 70 குவிண்டால்களுக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் 78 விவசாயிகளிடமிருந்து விவசாயிகளை கழிக்க வேண்டும். அதாவது 78 கழித்தல் 24 ஈடு 54.70 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய 54 விவசாயிகள் உள்ளனர். 75 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கையை பெற 75 குவிண்டால்களுக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் 54 விவசாயிகளிடமிருந்து விவசாயிகளை கழிக்க வேண்டும். அதாவது 54 கழித்தல் 38 ஈடு 16.75 குவிண்டால்களுக்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய 16 விவசாயிகள் உள்ளனர். இது ஒரு வழி. மற்றொரு வழி, பல விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெறலாம். இப்போது அதாவது குறைந்த எல்லை தொடர்புடைய ஒட்டுமொத்த அதிர்வெண் மூலம் கொடுக்கப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளுடன் தொடர்புடைய புள்ளிகளை அமைக்கவும். அதாவது அடைப்புக்குறிக்குள் 50 மற்றும் 100, அடைப்புக்குறிக்குள் 55 மற்றும் 98, அடைப்புக்குறிக்குள் 60 மற்றும் 90, அடைப்புக்குறிக்குள் 65 மற்றும் 78, அடைப்புக்குறிக்குள் 75 மற்றும் 16. ஒரு வகுப்பை சேர்ந்த 35 மாணவர்களின் மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களின் எடைகள் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டன. கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு ஓகிவ் வகையை விட குறைவாக வரையவும். எனவே வரைபடத்திலிருந்து சராசரி எடையை பெற்று சூத்திரத்தை பயன்படுத்தி முடிவை சரிபார்க்கவும். தீர்வு: கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த விநியோகம் வகையை விட குறைவாக உள்ளது. இப்போது தரவை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்த கிடைமட்டத்தில், அதாவது எக்ஸ் அச்சு, வகுப்பு இடைவெளிகளின் மேல் எல்லைகளையும், செங்குத்து அதாவது ஒய் அச்சு அவற்றுடன் தொடர்புடைய ஒட்டுமொத்த அதிர்வெண்களையும் குறிக்கவும். இப்போது திட்டமிடப்பட வேண்டிய மதிப்புகளை கண்டறியவும். இப்போது அதாவது மேல் எல்லை தொடர்புடைய ஒட்டுமொத்த அதிர்வெண் மூலம் கொடுக்கப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளுடன் தொடர்புடைய புள்ளிகளை அமைக்கவும். அதாவது அடைப்புக்குறி 38 மற்றும் 0, அடைப்புக்குறி 40 மற்றும் 3, அடைப்புக்குறி 42 மற்றும் 5, அடைப்புக்குறி 44 மற்றும் 9, அடைப்புக்குறி 46 மற்றும் 14, அடைப்புக்குறி 48 மற்றும் 28, அடைப்புக்குறி 50 மற்றும் 32, அடைப்புக்குறி 52 மற்றும் 35. இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் வரைந்து அவற்றை ஃப்ரீஹேண்ட் மென்மையான வளைவு மூலம் இணைக்கவும். மேலே உள்ள புள்ளிகளை திட்டமிடுவதன் மூலம் நமக்கு தேவையான ஓகிவ் வகையை விட குறைவாக பெறுகிறோம். இப்போது வரைபடத்திலிருந்து இடைநிலையை கண்டறியவும். கருத்தில் எண் கீழ்கோடு 2 ஈடு 35 கீழ்கோடு 2 ஈடு 17.5.
இப்போது y அச்சில் 17.5ஐ கண்டறியவும். இந்த புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியில் வளைவை வெட்டும் x அச்சுக்கு இணையாக ஒரு கோட்டை வரையவும். இந்த புள்ளியிலிருந்து x அச்சுக்கு செங்குத்தாக வரையவும். இந்த செங்குத்தாக கால் இடைநிலையை தீர்மானிக்கிறது. எனவே மீடியன் 46.5 ஐ கொண்டுள்ளது. பார்ப்போம். மீடியனில் 46.5 உள்ளது. இப்போது சராசரி சூத்திரத்தை பயன்படுத்தி சரிபார்ப்போம். இரண்டு தொடர்ச்சியான உயர்தர வரம்புகளுக்கு இடையிலான வேறுபாடு 2 என்பதை நாம் அவதானிக்கலாம். நம்மிடம் ஒட்டுமொத்த அதிர்வெண்கள் உள்ளன, ஆனால் சூத்திரத்தில் மாற்றாக தனிப்பட்ட அதிர்வெண் மதிப்புகள் தேவை. இப்போது நாம் வகுப்பு மதிப்பெண்களை அந்தந்த அதிர்வெண்களுடன் கீழே பெறலாம். மொத்த எண் ஈடு 35. எனவே எண் கீழ்க்கோடு 2 ஈடு 35 கீழ்க்கோடு 2 ஈடு 17.5. இப்போது அட்டவணையை பார்க்கவும். ஒட்டுமொத்த அதிர்வெண் நெடுவரிசையில் மதிப்பு 17.5 அல்லது 17.5இன் மிகப்பெரிய மதிப்பு எங்கே உள்ளது? அது நம் சராசரி வகுப்பாக இருக்கும். 17.5ஐ விட அதிகமான ஒட்டுமொத்த அதிர்வெண்ணில் 28 ஆகும். எனவே 46 முதல் 48 என்பது சராசரி வகுப்பு. தொகுக்கப்பட்ட தரவின் இடைநிலையல் கூட்டல் N2 CF F XH என்பதை நாம் அறிவோம். அறியப்படாத சொற்களின் மதிப்புகளை கண்டறிந்து அவற்றை சூத்திரத்தில் மாற்றவும். பின்னர் கொடுக்கப்பட்ட தரவுக்கு தேவையான சராசரியை பெறுவோம். எல் ஈடு சராசரி வகுப்பின் கீழ் வரம்பு ஈடு 46. எண் ஈடு அவதானிப்புகளின் எண்ணிக்கை ஈடு 35. CF ஈடு சராசரி வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின் ஒட்டுமொத்த அதிர்வெண் ஈடு 14. F ஈடு இடைநிலை வகுப்பின் அதிர்வெண் ஈடு 14. H ஈடு வர்க்க அளவு, அதாவது வகுப்பின் அளவு சமமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். ஈடு 2. ஈடு 46 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 35 கீழ்க்கோடு 2 கழித்தல் 14 கீழ்க்கோடு 14 அடைப்புக்குறி பெருக்கல் 2. ஈடு 46 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 17.5 கழித்தல் 14 கீழ்க்கோடு 7 ஈடு 46 கூட்டல் 3.5 கீழ்க்கோடு 7 ஈடு 46 கூட்டல் 0.5 ஈடு 46.5
எனவே இந்த தரவின் சராசரி 46.5 ஆகும். எனவே சராசரி மதிப்பு சரிபார்க்கப்படுகிறது. சராசரியை பெறுவதற்கான மற்றொரு வழி. ஒரே தரவிற்கு ஒரே அச்சில் 2 ஓகிவ்களையும், அதாவது வகையை விட குறைவானது அல்லது வகையை விட அதிகமானது வரைந்தால் 2 ஓகிவ்களும் ஒரு கட்டத்தில் ஒன்றையொன்று வெட்டும். இந்த புள்ளியில் இருந்து நாம் எக்ஸ் அச்சில் ஒரு செங்குத்தாக வரைந்தால் அது எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளி நமக்கு இடைநிலையை அளிக்கிறது. மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக கூறுவோம். ஒட்டுமொத்த அதிர்வெண் வளைவு ஓகிவ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகிவ் 2 வகைகளில் உள்ளது. அவை குறைவான வகை மற்றும் அதிகமான வகை. தரவு தொகுப்பின் இடைநிலை மற்றும் காலாண்டுகளை அடையாளம் காண ஓகிவ் உதவுகிறது. ஒரு ஒட்டுமொத்த அதிர்வெண் விநியோகத்தை வரைபடமாக வகைகளை விட குறைவான மற்றும் பெரிதாக அல்லது ஒட்டுமொத்த அதிர்வெண் வளைவாக குறிக்கிறது. இந்த தரவிற்கான 2 ஓகிவ்களின் குறுக்கு வெட்டு புள்ளியின் எக்ஸ் ஆயத்தொகையாக தொகுக்கப்பட்ட தரவின் சராசரியை வரைபடமாக பெறலாம்.